ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட புதிய காரியத்தை நமக்கு அவருடைய வேத வசனத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறார். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியான தயவையும் கிருபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததினால ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமே அது மாதிரி நடக்கிறவர்கள் ஒன்று என் வாழ்வில் அபியாசப்படுத்திவிட்டு மற்றவங்களுக்கும் நான் அதை பிரசித்தப்படுத்த வேண்டும், மற்றவங்களுக்கு அதை கை கொள்ளும்படியாக நான் சொல்ல வேண்டும். அதுதான் வசனத்துபடி நடப்பது. வசனத்துபடி நடப்பது நான் மாத்திரம் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியா வாழ்க்கை அது போதும் என்ற திருப்தியோடு நாம் இருந்து விடாதபடிக்கு வசனத்தின்படி நடப்பு என்றால் முதல்ல நாமும் ஆயத்தப்பட்டு பின்பாக மற்றவர்களையும் ஆயத்தப்படத்தக்கதாக சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதைத்தான் தேவனும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படியாக தொடர்ச்சியான தலைப்புல முடிவு பரியந்தம் எதில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம். அப்போ நம்முடைய வாழ்நாள் எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது, அவருடைய வருகை எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒன்று நம்மளை முன்பதாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது சந்திக்கிறதுக்கு வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் இந்த முடிவு பரியந்தம். அதை நம்ம எப்படி நாம கனெக்ட் பண்ண முடிவு பண்ணிருந்தோம், எப்படி நான் நிற்பேனுங்கிறத கனெக்ட் பண்ணனா இந்த ஒவ்வொரு நொடி பொழுதுதான் நமக்கு முடிவு பரியந்தம். அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்ப இந்த நொடி நான் முழுமையா கர்த்தருக்கு வாழ்ந்தாலே நான் முடிவு பரியந்தம் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நான் வாழுகிறேன் என்று அர்த்தம். ஆகவேதான் இந்த முடிவு பரியந்தம் எதுலெல்லாம் உறுதியா இருக்கணும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றைய தினங்களிலே நம்மோடு பேசும்போது அவர் கொடுத்த வசனத்தின்படி நடக்க நாம் முடிவு வரையும் உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுல 3 முக்கியமான சம்பவங்களை நம்மோடு கூட ஆண்டவர் பேசினான். அந்த வசனத்தின்படி ஏன் உறுதியா நம்ம முடிவு வரையும் இருக்கணுங்கும் போது அந்த வானமும் பூமியும் ஒளிந்து போய் என் வார்த்தைகளை ஒளிந்து போன்னு சொன்னார். வெற்றி தருகிற வேத வசனம், விடுதலை தருகிற வேத வசனம் என்ற தலைப்புல ஆகவே அதை நாம் முடிவு பெறணும் உறுதியா பற்றிருக்கோம்னு சொன்னார். அதே போல மற்றவங்க என்ன விழ செய்யாமல் இருப்பதற்கும் நாமே நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கும் இந்த சத்திய வசனத்துல நாம் முடிவு பரிந்தும் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் 2வதாக நாம் எதுல முடிவு பரிந்தும் உறுதியா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அப்படின்னா யாரு? நல்லவங்களால இருக்கலாம், குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கலாம், எதிரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லணும், புரிஞ்சு கொள்ளணும். கடைசியில நமக்கு அனைவரும் சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன இப்படி பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இவ்வளவு செஞ்சேன். ஒருவேளை நமக்கு நன்மை செய்தவர்கள் கூட நமக்கு எதிராக வரலாம். நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லவர்கள் வருவார்கள், நன்மை செய்தவர்கள் வருவார்கள், ஒரு நாளைக்கு நம்மளை பகைப்பார்கள். அதே நேரத்துல நன்மை பெற்றவர்கள் யாரா இருக்கலாம், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்கெல்லாம் எனக்கு செய்யறவங்க கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்து கொண்டே இன்னைக்கு காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமை தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில தான் யூதாஸ் இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லி எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நம்மளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, பகைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நண்பர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், எல்லாராலையும் நம்ம. அதனாலதான் ஆண்டவர் வசனத்தை புரிஞ்சு கொண்டோம். நம்ம முதல்ல சத்தியத்தை அறிந்து கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அப்படியே உலகத்துல நம்ம எப்படி வாழணுங்கிறத சத்திய வசனம் என்ன சொல்ல அதன்படி நடக்கும் பொழுதுதான் இந்த பூமியில நம்ம செவ்வையாய் செல்ல முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் விழுந்து கொண்டேதான் இருப்போம். கடைசி இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே,
இவங்களை நான் எவ்வளவு நம்பினே, கடைசியில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல துரோகம் பண்ணிட்டாங்களே, காரணமே இல்லாம என்னை பகையாளியா நினைச்சிட்டாங்களே, நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன், எவ்வளவு நன்மை செஞ்சேன், எத்தனை நன்மை இவங்களுக்கு செஞ்சேன், கடைசியில் அவங்களே எனக்கு எதிராக வருவார்கள். ஆண்டோட வசனம் தெளிவா சொல்லு, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு, முடிய பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நம் ரெண்டாவது எதுல முடிவு பரிந்து இருக்கணும்னா, ரட்சிப்புங்கும்போது தேவனை விட்டு பின்வாங்காமல் இருப்பதுதான் ரட்சிப்பின் அடையாளம். இயேசுவை சார்ந்து எப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு, என் வாழ்க்கையில பாடு வருதா, துன்பம் வருகிறதா, பகை வருகிறதா, பலவீனம் வருகிறதா, தோல்வி வருகிறதா, என்ன வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்காமல் முடிவு பரிந்து அவர் இருக்கணும். எத்தனை பாடுகள் வரட்டுமே, பலவீனங்கள் வரட்டுமே, பகை வரட்டுமே, துன்பம் வரட்டுமே, நீ சோர்ந்து போய் கவலைப்பட்டு என்ன செஞ்சிடாத, ஆண்டவரை குறை சொல்லிடாத. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படிதான் வரும். ஏன் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுற, இந்த உன்னுடைய வாழ்க்கையில நம்ம முக்கியமான ஒரு காரியம், எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் நீ ஆண்டவரை விட்டு உறுதியாக என்ன செஞ்சு பிடித்து கொண்டு, ஆண்டவரை விலகாமல் உறுதியாக நீ பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டோடைய பிள்ளையா நீ எப்பொழுது நிலைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எப்பா ஒரு குறிப்பிட்ட காரியங்கள்ல தான் ஆண்டு சொல்கிற, இதுலலாம் நீ முடிவு பறிந்து இருக்கணுப்பா. நீ வசனத்தை நடக்கிறதுல நீ முடிவு பறிந்தாரு. ரெண்டாவது, என்னை விட்டு பின்வாங்காமல், எத்தனை சூழ்நிலைகள் வாழ்க்கையில எதிராக வந்தாலும் நீ என்னை விட்டு பின்வாங்காமல் முடிவு பறிந்த உறுதியாயிரு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக நாம் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அநேக காரியங்களில பிரச்சனைகள், பாடுகள் சில நேரங்களில கடந்து வருவது உண்மைதான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு நாம் விலகி செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் பவுல் காரியத்துல சொல்லும் பொழுது, ரோமர்ல நீங்க எடுத்து வாசிங்கன்னா தெரியும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. ரோமர் 8:36, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்மாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப இதுல என்ன காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம வாழ்வுல பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனா எந்த பிரச்சனையும் தேவ அன்பை விட்டு என்ன பிரிச்சிடக்கூடாது. புரியலையா? அதுதான் முக்கியம். பிரச்சனை வரலாம், ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் என்னை தேவ அன்பை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நீ முடிவு பெறுங்க, நீ இதுல இருப்பாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அது. நம்ம வாழ்ல பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுலாம் இல்ல, பிரச்சனை வரலாம். தானியலுக்கு வந்துச்சு, யோபுக்கு வந்துச்சு இல்லையா, மோசைக்கு அவங்க சகோதர சகோதரிகளே எதிராக செயல்பட்டாங்க. எல்லாரும் பிரச்சனை இல்லாத நபர்களே இல்ல. எல்லாருடைய வாழ்வுல சில காரியங்கள சில நாட்களில பிரச்சனைகள் கடந்து வரத்தான் செய்யும். குடும்பத்தின் மூலமா வரத்தான் செய்யும், உறவுகள் மூலமா வரத்தான் செய்யும், ஊர் மக்கள் மூலமா வரத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டோட வார்த்தை இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு பாத்தீங்களா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த 39 வருஷம் முடிவை சொல்றாரு பாருங்க. தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாங்க நிச்சயித்திருக்கிறேன். ஒரு கான்பிடன்ட், ஒரு முழு நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட உண்டா? பிரச்சனை வந்தாலே ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கும் நம்ம கேள்வி கேட்கிறோமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, உண்மை விட்டு என்னை எதுவுமே என்ன உம்மோடு இருக்கிற அன்பை விட்டு நீர் ஆண்டவரே உண்மை பிடித்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை விட்டு எதுவும் என்னை பிரிக்காதுங்கிற நிச்சயம் நம்ம இடத்துல உண்டான் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுப்பா, இந்த பூமியில நீ தெளிவா நீ நடந்து கொள்ளணும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீ நன்மைக்காக என்னை தேடுறியா, பிரச்சனை மாறுவதற்காக தேடுறியா, இல்ல உண்மையா நீ தேடுறியா, எதற்காக நீ என்னை தேடுகிறா என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும்,
எதுவுமே உயர்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும், ஏன் ஆண்டவரே எல்லாரும் உயர்த்தி வச்சிருக்கீங்க, எனக்கு மாத்திரம் இப்படி இருக்க, எதுவும் வரட்டும். ஆனா ஆண்டவர் சொல்ற, எது வந்தாலும் என் தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது தம்பி. தேவனை நீ நினைத்து எனக்கு சோர்ந்து போயிடாத, குறை சொல்லிடாத, ஆண்டவரை எனக்கு ஏன் நீ தரலன்னு சொல்லி விடாதேங்கிறாரு ஆண்டவர். என் வாழ்க்கையில ரெண்டாவது நம்ம உறுதியா இருக்கிறது முடிய பரிந்த தேவனை விட்டு பின்வாங்க. அதுதான் தேவ அன்பை வெளிக்காட்டுவது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னா, கிறிஸ்துவின் அன்புனா என்னது, என் ஏசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்காத ஒரு எது வந்தாலும் என்னை பிரிக்காதுப்பா. அதனாலதான் தைரியமா யோசித்து பாது, இது என் தேவ அன்புக்கு ஈக்குவலாக வரவே முடியாது, எது என்னை பிரிக்க முடியாதுங்கிறாரு. ரொம்ப கவனம். உலக ஆசைகளோ ரொம்ப கவனம். பிரச்சனை வரலாம், உலக ஆசை வரலாம், ஆனாலும் நம்ம என்ன எந்த பிரச்சனையும் நான் நினைச்சுக்கிடக்கூடாது, தேவ அன்பை விட்டு என்ன நினைச்சுக்கிடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது என்பதுல நம் உறுதியாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக பகைக்கிற நிலைமையில அநேக சூழ்நிலை வரும். நாம் சோர்ந்து போகத்தக்கதாக, நம்ம பின்வாங்கத்தக்கதாக. அதாவது இது எல்லாமே எதற்காக வரும்னா, தேவனை விட்டு விலக செய்கிறதுக்கு தான் வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முடிவு பறைந்த நிலை நிற்கணுங்க. காரணம் என்னன்னா, இந்த பூமியில வருகிற போராட்டங்கள் எல்லாமே நீ தேவனை விட்டு விலகிறதுக்கு தான். உனக்கு நன்மை செய்யக்கூடாது என்பதற்காக வரவில்லை. உன் வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கொடுக்க கூடாது என்பதற்காக உன் வாழ்வில பிரச்சனையை அனுமதிக்கல. இந்த பிரச்சனை நீ என்னோடு இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது, நீ என்னை விட்டு பின்வாங்கிறதுக்கு இது ஒரு வழியாக நீ காரணம் காட்டி விடாதே என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட தெளிவா பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு போனதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாருங்க. எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல நன்மை செய்யல, நான் எதுக்கு தேடணும்? ஆனா பவுல் தெளிவா வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, எதுவும் என்னை பிரிக்கிறாரு. எதுல என்ன நன்மை காரியங்களை சொல்லி இருக்கிறாரு, ரெண்டையுமே ஈக்குவல் பண்றாரு. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, அதிகமா பிரச்சனையை தான் சொல்றாரு. உயர்வு வந்தாலும் சரி, எதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுல நமக்கு என்ன செஞ்சிருவாரு, தேவ அன்புக்கு ஈக்குவலா நீ எதுக்கு கொடுத்துறாதேங்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நாம தெளிவா இருக்கணும். துன்பம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, பகை வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, உனக்கும் தேவனுக்குள்ள உறவை எதுவுமே பிரிக்காதபடி நீ காத்துக்கொள்ளுங்கிறார் ஆண்டவர். எதுவும் பிரிக்காதபடி நீ காத்துக்கொள். பிரச்சனை வரும் போகும், நன்மை வரும் போகும், ஆனா ஆண்டவரோட அன்பை விட்டு நீ என்றைக்குமே விலகி விடாத என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசுகிறான். பின் வாங்காமல் ரட்சிப்பு எங்கும்போது தேவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எந்த சூழ்நிலையும் பின்வாங்கி விடாத. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, மத்தேயு 24:13 பாருங்க. ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு கூட பேசுற வார்த்தை. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவ்வளவுதான். மறுபடியும் ஆண்டவர் நம்மள அந்த முக்கியத்துவமா படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். விளங்குதா? ஏன் இவங்க எப்படி இருக்கிறாங்க? காரணமே இல்லாம பகைப்பாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். அவங்க செய்யறது அவங்களுக்கு கரெக்டாவே தோணும். இப்ப இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்பன் ரசிக்கப்படுவான் இருக்கு. அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏன் முடிவு பரிந்து நிக்க முடியாதுன்னா அதுக்கு மேல உள்ள வசனம் தெளிவா சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏன்னா அவங்க பார்வையில கரெக்டா நடக்குது போலத்தான் தோன்றும், அவங்க பார்வையில் நாங்க சரியா தான் நடக்கிற மாதிரி இருக்கோம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். வசனம் சொல்லுது, அன்போ சகல பாவங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும் என்று வேத வசனத்தில். அப்ப திரளான பாவங்களை மூடணும்னா அன்பு இருந்துச்சுன்னா திரளான பாவம் மூடப்படும். இப்ப அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு திரளான பாவம் நிறைஞ்சி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு அன்பு காட்டுறவங்களை விட நம்மளை பகைக்கிறவங்களுடைய சூழ்நிலைகள் தான் அதிகமா இருக்கும். நமக்கு நன்மை செய்கிறவர்களை விட நமக்கு சில நேரங்களில் நமக்கு எதிராக கேடு செய்கிறவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப இவங்க இருக்க நம்ம அவங்கள பகைச்சுட்டு இருக்க முடியாது, இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது,
கடைசி காலங்களில் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க. நம்ம பேசுறது நல்லா தானே என்கிட்ட பேசுறாங்க, அழகா பேசுனாங்களே, கடைசி எனக்கு விரோதம் அப்படி செஞ்சுட்டு செய்யத்தான் செய்வாங்க. வசனம் சொன்ன பிரகாரம் இந்த பூமியில நடந்து ஏறும், இந்த பூமியில அப்படிதான் நடக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருங்கிறாரு. உன் தேவனை நீ யார தேடி வந்திருக்க, எதற்காக தேவன் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க? எனக்கு விடுதலை தான் வேணும் நம்பிக்கை வச்சிருக்கிறியா? எனக்கு இதுல இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் தான் வேணும் என்று சொல்லி தேவனை நீ பின்பற்றுகிறியா? எதற்காக நீ தேவனை தேடுகிறாய்? எதற்காக தேடுகிறாய்? இந்த உலக ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறியா? ஒரு நாள் நிச்சயமா அது நிமித்தம் நீ என்ன செஞ்சிருவ? தேவனையும் இழந்து போவ, உலக நன்மை இழந்து போவ. உன் தேடுதல் தேவனா மட்டும் இருக்கட்டும். ஏசப்பா, இந்த பூமியில எது எல்லாமே அழிந்து போகக்கூடியது, ஆனா நீர் நிச்சயமான தேவன், நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி நீ ஆண்டவர் உறுதியை பிடிப்பாய். ஆனால் ஆண்டவரும் நம்ம கிடைச்சிருவாரு. ஆண்டவர் நமக்கு தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துவார். ஆகவேதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கைகள் துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பகை வரலாம், பலவீனம் வரலாம், தோல்வி வரலாம். ஆனா உன்னுடைய வாழ்வில பின்வாங்குதல் மாத்திரம் வந்துடக்கூடாது, தேவனை விட்டு விலகி செல்கிறது மாத்திரம் வந்துடக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப நம்மளுடைய பணியும் இதுல இருக்கிறது. நான் மற்றவங்களுக்கும் இயேசு நன்மை குறித்து சொல்லணும். இன்னைக்கு அநேக பிரச்சனையை கண்டன, பாடுகளை கண்டன, இன்னைக்கு வீழ்ந்து போன பிள்ளைகள் அநேகர். இன்னைக்கு அநேகர் இயேசுவின் அன்பை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. நாம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியுது, நம்மளால ஆண்டவரை சோறு வந்தா அதெல்லாம் வரும்னு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்களப்பா. நீங்க போதும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நம்புகிற நமக்கு மாத்திரம் பிரயோஜனமா வாழ்ந்து விடக்கூடாது. இந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கும் நாம் பிரதிபலிக்கணும். இந்த வாய்ப்பை இல்ல, ஆண்டவர் இந்த பூமியில வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ எல்லாரும் என்ன நேசிக்க மாட்டேங்க, எல்லாரும் என்ன புறக்கணிப்பாங்கன்னு நீ சொல்லு. இயேசு மட்டும்தான் அந்த பூமியில புறக்கணிக்க மாட்டாரு. ஏன்னா கடைசி காலங்கள எல்லாரும் தற்பிரியரா தான் இருப்பாங்க. தான் ஆதாயம் நடந்தா போதும் என்று சொல்லிதான் வாழ்வாங்க. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. என் இயேசுவின் அன்பு தான் ஜீவனுள்ள அன்பு, மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு. தம்பி, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தையை நம்ம தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அன்பு தான், அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையான அன்பு. அதை நீ உறுதியா பிடிச்சிட்டனா நீ உறுதியா நினைச்சிட முடிவு பிறந்து நிற்க முடியும். ஆனா நீ உலக அன்பை தந்தனா, உலகத்துல எப்படி பகல் இரவு என்று இருப்பது போல நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகளும் நன்மைகளும் பாடுகளும் அதே நேரத்துல விடுதலையும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில வரும். அது வர்றது அவர் பார்த்து கொள்ளுவார். நீ ஆண்டவரை பிடித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு 2வது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற நமக்கு முக்கியமான சத்தியம், முடிவு பறிந்து நம்ம எதில் உறுதியா இருக்கணும்னா, எத்தனை பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பகை வந்தாலும், ஆண்டவரை விட்டு பின்வாங்காம முடிவு பறிந்து நாம் அவர்கள் நினைக்கணுமா நிலைத்திருக்கணும். 2வது, எதுல நாம் முடிவு பறிந்துங்கும் போது ஆண்டவரை விட்டு விலக செய்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, உலக காரியங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம் தேவ அன்பை விட்டு பிடிக்காதபடிக்கு அதுல நம்ம முடிவு பறிந்த உறுதியா இருக்கணும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். இன்னைக்கு ஆபிரகாம் சொன்னார்ல, தனக்கு பாடுகள் வரும்பொழுது பிள்ளையை கொண்டு பலியிடன்மைங்கிற பெரிய ஒரு உபத்திரவம் தான், பெரிய ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அவன் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போல நாமளும் கர்த்தர் மேல ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை அவர் அவனை செய்ய போறது இல்ல. நம்ம தடையில நம்முடைய அதே நேரத்துல பாடுகளே நீ வீழ்ந்து போன விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த பாடுகள்ல நான் இயேசுவை பிடிக்கும் பொழுது அந்த பாடுகளையும் நீக்கி இயேசுவும் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே அதை விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை மட்டும் தேடுவோம், மற்ற எல்லாத்தையும் அவர் தந்து நமக்கு வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு மீண்டுமா நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு 2வது காரியமாக முடிவு பறிந்தோம் எதில் நம்ம உறுதியா இருக்கணும். ஐயோ, எது நிலையானதோ அதுலதான் நம்ம உறுதியா இருக்கணும். முடிவு பறிந்த நம்ம இருந்து அது பிரயோஜனமும் இல்லை, அதுல பலனும் இல்லை. மற்ற எதுல உறுதியா இருக்கணும் என்பது, இப்ப துன்பம் வரும் போகும், பாடுகள் வரும் போகும், பகை வரும் போகும், பலவீனம் வரும் போகும், தோல்வியும் வரும் போகும். ஆனா நம்முடைய வாழ்வுல போகக்கூடாது. தேவனை விட்டு நம்ம பிடிக்கிறது கூடவே கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்துல ஒரு நேரம் ஆண்டவரை உறுதியா பிடிக்கும், அடுத்த நேரம் விட்டுருவோம், அடுத்த கொஞ்ச நேரம் பிடிக்கும். இது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்ப எந்த சூழ்நிலையும் சரி
எது ஒண்ணு டக்குன்னு தேவனை விட்டு விலகி தெரியும்? உலக ஆசையா, உலக பாடுகளா? உலக பாடுகள் வரும்போது ஆண்டவரை பிடிக்கிறோம், உலக ஆசை வரும்போது ஆண்டவரை விட்டு விலகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எது வந்தாலும், உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் இயேசுக்கு போகதான் மற்றது. இயேசுடைய காரியங்கள் உயர்வு வரும்பொழுது ஆண்டவருக்கே நேரம் கொடுக்க முடியலன்னு சொல்லிடாத. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் அந்த உயர்வுகள் எல்லாம். அவர் தான் எனக்கு இது தந்தார், அதனால இயேசு எனக்கு போதும் என்று முதல் இடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது பாடுகள் வந்தா ஆபிரகாமை போல அவர் பார்த்து கொள்வாரு. அவருக்கு தெரியாதும் இல்லை, அவர் தானே என்னை ஜீவனோடு இந்த பூமியில உருவாக்குனாரு, அவர் தானே இத்தனை வருடமா என்னை கடந்து வர பண்ணியிருக்காரு, அவர் பார்த்து கொள்வாரு என்று சொல்லி விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுறாரு, எந்த காரியமோ இந்தியில இருந்து ஒரு பெரிய ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இனி காலம் செல்லாது, இன்னும் நான் அப்படியே சுற்றி சுற்றி நான் வந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் எதுவும் இன்னும் என் தேவ ஆண்டவருக்கு பிடிக்காதப்பா, எதுவும் எனக்கு பிடிக்காது, எது வந்தாலும் ஏசு எனக்கு போதுங்கிற நம்பிக்கையோடு நாங்க இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ஆண்டோடைய அன்பு தான் அந்த பூமியில சிறந்த அன்பு. என் இயேசுவின் அன்பை தவிர அந்த பூமியில எல்லாமே மாயை மாயை. ஆகவே அந்த தயவு செய்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீ செவி கொடுப்பீர்களா? ஆண்டவர் அன்பை மட்டும் நீங்க தேடுங்க, இயேசுவை மட்டும் நீ தேடி வா. இயேசுவின் இடத்துல விடுதலையை தேடி வராத, இயேசுவை தேடி வந்து அவர் விடுதலை கொடுத்துருவாரு. உண்மையாய் ஆண்டவரே நாங்க உங்களுடைய பிள்ளையா இருக்கணும்ப்பா, ஏன்னா அவர் கூட இருக்கும்போது எதுவும் என்னை மேற்கொள்ளாது, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அதுக்காக நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். என்னன்னா தேவனை விட்டு விலக சேருக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கும் போது நிச்சயமா பெரிய ஒரு காரியத்தை ஆண்டு நம்முடைய வாழ்வில செய்வான். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நடத்தின ஏசப்பா, நாங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்காதபடி இந்த பிரச்சனையில நான் என்ன செய்யணும்னு ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு என்றைக்கும் விலகி சென்றாதன்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்கிறத உறுதிப்படுத்துங்க. ஏன்னா ஒன்னே ஒன்று நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற ஒரு வார்த்தை, எப்பெல்லாம் நீ வசனத்தின்படி நடக்கிறியோ, எப்பெல்லாம் நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, அப்பெல்லாம் உன் கரத்தை பிடிச்சு ஏசப்பா நடத்துறாருங்கிறத மறந்துடாத. ஐயோ என்னை கரம் பிடிச்சிருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா என்ற உனக்கு சந்தேகம் வந்தா ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்பாடா சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டோடைய காரியங்களை எப்பெல்லாம் நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, எப்பெல்லாம் நீ வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறியோ, அப்பெல்லாம் ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறார் என்பது உண்மை, 100% உண்மை. இது ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. நீ ஆண்டோடைய வசனத்துக்கு முழுமையா நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் உனக்கு உன் கரத்தை வேற யாரும் பிடிக்கல, உன் இயேசு கிறிஸ்து பிடிச்சிருக்கிறார் என்பதை மறந்து விடாத. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் மனதார ஒப்பு கொடுத்து என் ஏசப்பாவுடைய அன்புல நிலைத்திருக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்படுறது. நாங்களும் அப்படி எங்களுக்கு தாங்க ஏசப்பா, உங்களுடைய கரத்திலேயே நாங்கள் நிலைத்திருக்க முடிவு பறையும் உண்மை பற்றி கொள்ள என் தகப்பன் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. தொடர்ந்து உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்தணும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.